கீழ்க்கண்டவற்றில் எது PHPயில் உள்ள நிபந்தனை கூற்று அல்ல? A. if B. if else C. if else if else D. while விடை D. while. if else கூற்று கீழ்க்கண்டவற்றில் எந்த வகையான கூற்று? A. நிபந்தனை கூற்று B. மடக்கு C. உள்ளீட்டுக் கூற்று D. வெளியீட்டுக் கூற்று விடை A. நிபந்தனை கூற்று. PHPயில் உள்ள எளிமையான நிபந்தனை கூற்று A. if else கூற்று B. if கூற்று C. switch கூற்று D. if else கூற்று விடை B. if கூற்று. PHPயில் உள்ள if கூற்று எவ்வாறு வேலை செய்கிறது? A. கொடுக்கப்பட்ட நிபந்தனை true ஆக இருந்தால் குறிமுறை தொகுதி இயக்கப்படும். B. கொடுக்கப்பட்ட நிபந்தனை false ஆக இருந்தால் குறிமுறை தொகுதி இயக்கப்படும். C. பல நிபந்தனைகள் true ஆக இருந்தால் குறிமுறை தொகுதி இயக்கப்படும். D. பல நிபந்தனைகள் false ஆக இருந்தால் குறிமுறை தொகுதி இயக்கப்படும். விடை A. கொடுக்கப்பட்ட நிபந்தனை true ஆக இருந்தால் குறிமுறை தொகுதி இயக்கப்படும். if கூற்றில் உள்ள நிபந்தனை false ஆகும் போது என்ன நடக்கிறது? A. நெளிவு அடைப்புக்குறிகளுக்குள் உள்ள குறிமுறை இயக்கப்படுகிறது. B. நெளிவு அடைப்புக்குறிகளுக்குள் உள்ள குறிமுறை தவிர்க்கப்படுகிறது. C. நிரல் முடிவுக்கு வருகிறது. D. மேற்கண்ட எதுவும் இல்லை. விடை B. நெளிவு அடைப்புக்குறிகளுக்குள் உள்ள குறிமுறை தவிர்க்கப்படுகிறது. PHPயில் உள்ள if else கூற்றின் கட்டளை அமைப்பு என்ன? A. if condition open curly braces true block close curly braces B. if condition open curly braces true block close curly braces else open curly braces false block close curly braces C. if else condition open curly braces true block close curly braces else open curly braces false block close curly braces D. if else if condition open curly braces true block close curly braces else open curly braces false block close curly braces விடை B. if condition open curly braces true block close curly braces else open curly braces false block close curly braces. if else கூற்றில் பல்வேறுபட்ட நிபந்தனைகளை கொடுக்க கீழ்க்கண்டவற்றில் எது பயன்படுகிறது? A. and B. or C case D. else if விடை D. else if. switch கூற்றில் பல்வேறுபட்ட நிபந்தனைகளை கொடுக்க கீழ்க்கண்டவற்றுள் எது பயன்படுகிறது? A. and B. or C case D. if விடை C case. switch கூற்றில் உள்ள கோவையின் மதிப்பானது எந்த ஒரு கேஸின் மதிப்புடனும் பொருந்தவில்லை என்றால் என்ன நிகழ்கிறது? A. டிஃபால்ட் கேஸ் தொகுதி இயக்கப்படுகிறது. B. நிரல் முடிவுக்கு வருகிறது. C. அடுத்துள்ள கேஸ் தொகுதி இயக்கப்படுகிறது. D. முதல் கேஸ் தொகுதி இயக்கப்படுகிறது. விடை A. டிஃபால்ட் கேஸ் தொகுதி இயக்கப்படுகிறது. கீழ்க்கண்டவற்றுள் எது switch கூற்றிலிருந்து வெளியேற பயன்படுகிறது? A. return B. continue C. go to D. break விடை D. break.